அதிமுக பிரதிநிதி என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி இடையீட்டு மனு தாக்கல் செய்ய உரிமை இல்லை என்றும் அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற 2 பதவிகள் இருந்து வந்த நிலையில் அதனை நிர்வகித்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டது. இதனையடுத்து அதிமுகவின் பொதுக்குழு கூடி அதில் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நிறைவடைந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு புதிய இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வேட்பாளருக்கான படிவத்தில் தனது கையெழுத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள உத்தரவிட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த மனு மீது விசாரணை நடத்திய நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்திற்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இபிஎஸ் மனு மீது வெள்ளிக்கிழமை மீண்டும் விசாரணை நடைபெறவுள்ள நிலையில் ஓ பன்னீர்செல்வம் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் பொதுக்குழு தொடர்பான வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இடைக்கால மனுவை விசாரணைக்கு ஏற்கக்கூடாது என்றும் மேல்முறையீட்டு மனுவில் அனைத்து சரத்துகள் மற்றும் விவரங்களும் இருக்கும் நிலையில் இடையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு என்பது விசாரணைக்கு உகந்தது கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதி ஆகிவிட்டன என்பதற்கு எதிரான வழக்கு நிலுவையில் உள்ளதை குறிப்பிட்டுள்ள ஓபிஎஸ் தரப்பு அந்த வழக்கு மூலமே மேற்கண்ட பதவிகள் ரத்தாகிவிட்டனவா என்பது முடிவாகும் என்றும் அதுவரை எடப்பாடி பழனிசாமி கட்சி அதிகாரத்திற்கு உரிமை கோர முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்றத்தில் புதிதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு நீதிமன்ற நடவடிக்கையை தவறாக பயன்படுத்துவது ஆகும் எனவும் தற்போதைய கோரிக்கையை ஏற்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அது பொதுக்குழு வழக்கின் தீர்ப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தெரிவித்துள்ளது. மேலும் அதிமுக பொதுக்குழு தொடர்பான எந்தவொரு முந்தைய வழக்கிலும் தேர்தல் ஆணையம் ஒரு பிரதிநிதியாக இல்லாத நிலையில் தற்போது எவ்வாறு அதனை ஒரு எதிர்மனுதாரராக சேர்க்க முடியும் என ஓபிஎஸ் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதால் உரிய சட்ட வழிமுறைப்படிதான் நடக்க வேண்டும் என்பதை அறிந்தே தலைமை தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த கோரிக்கைகளை ஏற்காமல் வைத்துள்ளது என்று ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவை சட்டத்திற்கு மாறாக கைப்பற்றிவிடலாம் என்ற நோக்கில் தன் மீது இபிஎஸ் அவதூறு பரப்பி வருவதாகவும் ஓபிஎஸ் தரப்பு கூறியுள்ளது. இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர் முடிவெடுப்பார் என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை முடிந்து தீர்ப்பு வராமல் உள்ளது. இதனால் இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் தங்கள் அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 29ஆம் தேதி இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த இடையீட்டு மனுவை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மனு தொடர்பாக 3 நாட்களுக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். இதனிடையே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இடையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக எந்த ஆவணத்தையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கட்சியின் உட்கட்சி தேர்தல்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் கண்காணித்துக் கொண்டிருக்கவும் முடியாது என்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சியும் குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் உட்கட்சி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒரு கட்சியின் உள் விவகாரங்களில் ஆணையம் தலையிடுவதில்லை என்றும் குறிப்பிட்டு இரட்டை இலை ஒதுக்கீடு பற்றி தேர்தல் நடத்தும் அலுவலர் முடிவு செய்வார் என்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் ஜனநாயக கடமையிலிருந்து நழுவிவிட்டதால் முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளருமான வைகை செல்வன் கருத்து தெரிவித்துள்ளார்.